ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பன்னர்கிட்ட பயாலஜிக்கல் பார்க் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இதோட என்ட்ரி ஃபீ எவ்வளோ அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 350 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ள போகிற வழிகளில் எல்லாமே கடைகளாக இருக்குங்க. நீங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஷாப்பிங் மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸ் கூட இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை வாங்கி கூட சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு தடவை பே பண்ணக்கூடிய அந்த என்ட்ரி ஃபீஸ்லேயே உள்ளே வந்துட்டு ஜூ வந்து தனியாக இருக்குங்க, அதையும் பார்த்துக்கலாம். அது போக பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். கூடவே இந்த சஃபாரியும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி மேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உள்ள மெயின் என்ட்ரன்ஸை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் சஃபாரி, இன்னொரு பக்கம் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. நாங்க வந்து இதுல சஃபாரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். சஃபாரி பாத்தீங்கன்னா ஏசி, நான் ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. அது போக கார் இருக்கும், ஜீப் இருக்கும், இந்த மாதிரி செப்பரேட்டா நிறைய வெஹிக்கல்ஸும் இருக்குங்க. நாங்க வந்து நான் ஏசி பஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் நாங்க போன பஸ். பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பஸ்ஸஸ் அங்க இங்க நிற்குங்க. இதுல எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எங்களுடைய சஃபாரி இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. போறப்பமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும், அதை நம்மளால பார்க்க முடியும். எல்லா வழிகள்லயுமே பாறைகள், காட்டு பகுதிகளாக தாங்க இருக்கும். ஆனா எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. எல்லா விலங்குகளுமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளதாங்க கேட் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா என்ட்ராகி தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். முதல்ல நாங்க பார்த்த விலங்கு வந்து யானைங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. கொஞ்சம் தூரமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு யானை இன்னொரு யானையை பிடிச்சு அழகா விளையாடிக்கிட்டே இருந்துச்சுங்க. பக்கத்துல விலங்கு தெரியும் போது அழகா பஸ்ஸை நிப்பாட்டி கொஞ்ச நேரம் காட்டுவாங்க. நம்ம அழகா பார்க்கலாம், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இவ்வளவு பெரிய காட்டுக்கு நடுவுல அழகா ஒரு குளம் ஒண்ணு இருந்துச்சுங்க, அதையும் எங்களுக்கு காட்டினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மான்களை பார்த்தோம். கொஞ்சம் நிறைய மான்கள், கூடவே கொஞ்சம் எருமை, இது எல்லாமே நினைச்சுங்க. இங்க பாருங்க எவ்வளவு பக்கத்துல மான் தெரியுதுன்னு. கூடவே அந்த எருமை மாட்டை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க புள்ளி மான் இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய பாறை பாத்தீங்களா, மிகப்பெரிய காடு மாதிரி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய மான் எல்லாம் சேர்ந்து கூட்டமா ஒரே இடத்துல இருக்குது பாருங்க. ஒவ்வொரு விலங்கையும் பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி தான் அதுக்கப்புறமா நம்ம மற்ற விலங்குகளையே பார்க்க முடியும். அடுத்து என்ன பார்த்தோம்னா யானைங்க. மறுபடியும் யானையை பார்த்தோம். இது வந்து ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு, நம்ம கையை நீட்டினாலே எட்டக்கூடிய தூரத்துல இருந்துச்சுங்க. கொஞ்சம் நிறைய யானைகள் இருந்தது.
இந்த யானைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது சாப்பிட போட்டிருக்க அந்த புல்லை எல்லாத்தையுமே எடுத்து தன்னுடைய மேலேயே போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அங்க பாருங்க குட்டி யானைகள்லாம் இருக்குது, எவ்வளவு கியூட்டா இருக்குதுல்ல. யானைக்கு பின்னாடி இருக்கிற அந்த குளத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. அப்புறமா நிறைய புள்ளிமான் எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்துச்சு. இங்க பாருங்க. அப்புறமா கரடி பார்த்தோம். இங்க பாருங்க, ஒரு கரடி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பாக்குறதுக்கு கரடி மாதிரியே தெரியல, ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கீழே பாருங்க, எங்க பஸ்ஸோட பக்கத்துல ஒரு கரடி நின்னுச்சுங்க. நாங்க வந்திருந்த அந்த பஸ்ஸோட பின்னாடி இந்த கரடி நடந்து வந்துச்சுங்க. எவ்வளவு அழகா நடந்து வருது இல்ல. பஸ்ல நாங்க பேக் சீட்ல தாங்க இருந்தோம். அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் தெரிஞ்சுது. ஆனா போக போக அது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. அதாவது பின்னாடி இந்த மாதிரி விலங்குகளை திரும்பி பாக்குறது இருக்குது பாருங்க, சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இங்க பாருங்க, இன்னும் நிறைய கரடி நின்னுகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஒண்ணு இருக்குது பாருங்க. அடுத்தது நாங்க பார்த்தது சிங்கங்க. இங்க பாருங்க எவ்வளவு கம்பீரமா நடந்து வருதுன்னு. நாங்க போய் இந்த பஸ்ஸை பத்தி சொல்லி ஆகணுங்க. நாங்க பேக் சீட்ல வேற இருந்தோமா, டிரைவர் அப்பப்போ நிப்பாட்டி லெப்ட்ல பாருங்க ரைட்ல பாருங்கன்னு சொல்லுவாரு. அப்படி எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரே பக்கம் பார்ப்போம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா இன்னொரு பக்கம் பார்ப்போம். சான்ஸே இல்லைங்க, செம்ம ஜாலியா இருந்தது. சிங்கத்தை பாத்தீங்களா எப்படி நடந்து போகுதுன்னு. இங்க பாருங்க, கூண்டுக்குள்ள இன்னொரு சிங்கம் இருக்கு. இங்க பாருங்க, சிங்க ராஜா வராரு. பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு. பாக்குறதுக்கு பயந்தாங்க. சிங்கத்தோட முடிய பாத்தீங்களா எவ்வளவு இருக்குதுன்னு. கொஞ்சம் வயசான சிங்கம் மாதிரி தாங்க தெரியுது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அது நடையே தனி அழகுதான். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இன்னொரு சிங்கம் வருது. இது எங்க பஸ்ஸோட பக்கத்துல வந்துச்சுங்க. பாத்தீங்களா எப்படி நிக்குதுன்னு. பஸ் போற நடு ரோட்ல நிக்குது. நம்ம மட்டும் கீழே நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க புலி கொஞ்சம் தூரமா தான் இருக்குது இல்ல, ஆனாலும் பயமா தாங்க இருந்தது. அது பாட்டுக்கு ஜாலியா நடந்துகிட்டு இருக்குது. இங்க ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்குதுங்க. இங்க ஒரு சிங்கம் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இங்க புலியும் புலிக்குட்டியும் ஒன்னா இருக்குது பாருங்க. அமைதியா படுத்திருக்குது புலி. இங்க பாத்தீங்களா, ஒயிட் டைகரை கொஞ்சம் கோவமா ஆக்ரோஷமா நடக்கிற மாதிரி தெரியுது. இது எங்க முன்னாடி ஒரு பஸ் நினைச்சுங்க, அதை பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டே நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய புலிகள் கொஞ்சம் தூரமா இந்த மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க.
இந்த புலியை பாருங்க, இது கொஞ்சம் பக்கத்துல தெரிஞ்சுதுங்க. இதுவும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே தான் இருந்தது. இங்க பாருங்க, புல்களோட மத்தியில ஒரு புலி எப்படி படுத்திருக்குதுன்னு பாத்தீங்களா? அது இப்ப என்ன பண்ண போகுதுன்னு? ஜம்ப் பண்ண போகுதுங்க. பண்ணிட்டு எல்லா விலங்குகளுமே பக்கத்துல பக்கத்துல இருக்காதீங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பண்ணி தான் நாங்க பார்த்தோம். அந்த டிராவலிங் டைமே ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அதுவும் இல்லாம பஸ் வேற பயங்கர ஸ்பீடா போகும் பாத்தீங்களா? ஆனா போற வழிகள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.